ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரவண்டிக்கு 2 நாள் முன்னாடி போயிருந்தோங்க. சரி, கம்பத்துக்கு ஊண்டிட்டாங்களே, கம்பத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ தான் பார்த்தோம் எல்லாமே மிஷின் வச்சு அந்த நெல் எல்லாமே அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். ஒருவேளை இந்த மே மாதம் திருவிழா வருது அப்படின்றனால க்ளீன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல சரியா. ஸோ எல்லா சைடுமே அதே தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சைடும் சரி, அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயும் சரி, எல்லாமே நெல் அறுவடையாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயாச்சு. நாங்கள் போன டைம் வந்து புதன்கிழமை போயிருந்தோம். பயங்கரமான க்ரௌடுங்க. ஊரில் இருந்து வேறு அத்தை அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு அப்படியே போயாச்சு. போகும்போது பயங்கரமான அவ்வளவாலாம் கூட்டம் கிடையாது, ஆனால் கூட்டம் தான். தண்ணி இருக்கும், குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போனால் கடைசியில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் அந்த சைடு தான் போய் ஆழமாக இருக்கும் கொஞ்சம், அதனால் அங்கே தான் போய் குளித்தோம். பாப்பா அவங்க 2 பேருமே ஓரளவு என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் அந்த சைடு போகல அவ்வளவா. அந்த ஸ்டெப்பாக இருக்குல்ல, அங்கேயே கொஞ்சம் ஓரளவு தண்ணி வந்துச்சு. ஸோ அங்கேயே மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அங்கிட்டு போய் குளித்தோம். அதுக்கப்புறமா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் கம்மியாக இருந்துச்சு. சரி, பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் இந்த மணிக்கு நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுலேயும் வாட்டர் பாட்டில்லாம் என்ன மண்பானையிலேயே செஞ்சு அதுக்கு ஒரு பர்டிகுலராக டிசைன் மாணிக்க கொடுத்து நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து உருளி மாணிக்கெல்லாம் நிறைய இது இருந்துச்சு. உருளிலேயும் அதிலே விளக்க போடுற மாணிக்க, நடுவில் லக்ஷ்மி ஒரு உருவத்தை வச்சு அந்த மாணிக்கெல்லாம் நிறைய இது இருந்துச்சு. ஆனால் அந்த இதுலேயும் 2 கலர் இருந்துச்சு. கோல்டன் கலர்லேயும் இருந்துச்சு, பிங்க் கலர்லேயும் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆளுக்கு 2 மண்பானையை வாங்கிக்கிட்டாங்க. வாங்க போனதோ 1, ஆனால் வந்திருக்கிறது பாருங்கள் மொத்தம் 4 இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுலேயும் ஒரு மண்பானை டேமேஜாக இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்கள் போயிட்டு வந்து என்கிட்ட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல சொதப்பல் இல்லாமல் எப்படி இருக்கும், அதே மணிக்கே தாங்க. பானையெல்லாம் தூக்கிட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு போனால் கம்பத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டால் பூஜை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ பாப்பவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெக்கைக்கும் அதுவும். சரி, ஓகே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நின்று ஊற்றி தான் ஆகணும். அதுக்காக ஒரு 1 hour கழிச்சு ஓப்பன் பண்ணாங்க. அப்புறமா அங்கேருந்தே சாமியும் கும்பிட்டுட்டு கம்பத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு வழியாக ரிட்டன் வந்தாச்சு. பாப்பா அவங்க எல்லாருமே டயர்டாயிட்டாங்க ரொம்ப. எப்படா போவோம், அந்த மணிக்கு ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வட்டம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு எங்களுக்கேவும். சரி, ஓகே அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அம்மன்னு சொல்லிட்டு கம்பத்தில் 2 சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். வந்துட்டு பாப்பா அவங்க எல்லாத்துக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லோக்கலில் லைட்டாக காஃபி மட்டும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காஃபி வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்துருக்கும் போது தான் நிறைய அந்த டைம்லேயும் தீச்சட்டி ஆயிரங்கன் பானைன்னு சொல்லிட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாப்பா அவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க. அந்த கேப்லேயே ஒரு 3 பஸ்ஸுங்க. பஸ்ஸோட இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து இருக்குது. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கழிச்சு பஸ்ஸில் கிளம்பி போயாச்சு. எல்லாருமே பயங்கர டயர்டுங்க. போனோடனே எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் வீரவண்டி திருவிழா பிடிக்கும்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்க்குறது ஒரு 10-15 பேர் பார்க்குறீங்க. அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.